வெல்கம் டு ஆத்மா. குற்றச் செயல்களில் ஈடுபடுபவரின் எண்ணங்கள் எல்லாம் குற்றங்களுக்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு வினாடி கூட யோசிக்காமல் செய்யும் செயல்கள் தான் குற்றங்களாக உருவெடுத்து நம்மை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நாம் தற்காத்துக் கொள்ள முடியுமே தவிர நம்மால் பலியாக்கப்பட்ட உயிர்களின் ஆத்மாவிடமிருந்து நாம் தப்பிக்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான். மருத்துவம் ஒரு கொடை, உண்மையா இல்லையா? மனிதர்களின் சுகம் காக்க தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மருத்துவர்களால் தான் மருத்துவம் இன்று உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மருத்துவமனையை தன்வசப்படுத்தி அதில் நடத்தும் கொடூரங்களும் அந்த மர்மங்களும் ஒன்றா இரண்டா? வாருங்கள் பார்க்கலாம். என்ன ஃபாதர், சாரை முடிச்சிடலாமா? என்ன பண்ண போற? செம்ம டெக்னிக் ஃபாதர். நெட்ல படிச்சது, கெமிக்கல் சொல்யூஷன். அதை மட்டும் போட்டோம்னா எலும்பு கூட கரைஞ்சிரும். அப்படியா? அந்த இன்ஸ்பெக்டர் தான் பெரிய அமௌண்ட்டா கேட்பாரு. அதான் யோசனையா இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஃபாதர். நம்ம சாரை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஸ்வேதாலாம் செம்ம ரேட்டு. அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் ஃபாதர். ஃபாதர், என்னயா இவன் உயிரோடு இருக்கும் போதே இந்த நோண்டு நோண்டுறானே. இவன் செத்து ஆத்மாவை வந்து டார்ச்சர் பண்ண மாட்டான்? யோ, என்னயா திடீர்னு ஆத்மா அது இதுன்னு பல்ட்டி அடிக்கிற? நீ எப்பயும் அதெல்லாம் நம்ப ஆரம்பிச்ச? இல்ல பாலாஜி, உண்மையான ஃபாதரும் இருக்காங்கல்ல. ஆத்மா இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி முடிவுக்கு வர்றது? இப்ப என்ன பண்ணலான்ற? இந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்றாங்கல்ல. இப்ப என்ன பிரேயர் பண்ண போறியா? யோ, அதெல்லாம் தான் உனக்கு வராதேயா. பிரேயர் இல்லப்பா, அவங்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடலாம். அப்பதான் அவன் மன நிம்மதியோட சாவான். என்னயா ஆளாளு கதை சொல்றீங்க? சரி, சொல்லி தொலை. யோ, என்னையா பண்ற? எப்படி ஆரம்பிக்கிறதா தெரியலப்பா. விளையாட்டுறியா? சீக்கிரம் முடிச்சு தொலையா. சரிப்பா, சரி. டேய், யாருன்னு பாரா. சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஃபாதர் அங்க இல்ல. ஒரு நிமிஷம். ஓகே. யோ, அந்த சூர்யா பையன் வந்திருக்காயா? அவன் எதுக்கு இங்கெல்லாம் வர சொல்ற? அவனை சீக்கிரம் பேசி அமுச்சு விடு போ. சரி, பாத்துக்க, வந்துடுறேன். சர்ச்சுக்கு போயிருந்தேன் ஃபாதர். ஆமா, இங்க ஒரு பேஷண்ட்டுக்கு பிரேயர் பண்ண வேண்டி வந்தேன். ஆமா, என்ன விஷயம்ப்பா? ஒன்றும் இல்லை ஃபாதர், நாளைக்கு பேங்க்ல லோன் விஷயமா பார்க்க போறேன். அதான் உங்கள்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு போலான்னு. ஓ, ஒரு பிரேயர் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் ஃபாதர். இந்த அருமையான நேரத்திலே அப்பா, உன் பிள்ளை சூர்யாவின் எதிர்காலத்தை உன் பொன்னான கரங்களில் வைக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னுடைய வாழ்வில் எவ்வளவு நல்லவராக இருந்தீரோ, எப்படியா எங்கள் பாவங்களை மன்னித்தீரோ, அதே போல இந்த பிள்ளையின் பாவத்தையும் மன்னித்து
இவருடைய போராட்டத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே உம்முடைய Father. பிள்ளையாய் மாற்றும்படி ஸ்தோத்திக்கு பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுக்கணும். வர அவருடைய கிருபை உன்னிடத்தில் இருக்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆமென். தேங்க்யூ ஃபாதர். சாரி நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இல்லை அது பரவாயில்லப்பா, டைம் ஆச்சு, பேஷண்ட்டை தூங்க வைக்கணும், அதான். சரி நான் கிளம்புறேன். ஆ, வரேன். சரிப்பா. யோ, சீரியஸ்னஸ் இருக்காயா உனக்கு? இன்னும் 2 நாளைக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சிட்டி ஃபுல்லாக பயங்கர அலாட்டாக இருக்கானுங்க. இந்த பொண்ணுங்க இங்கே இருக்கிறது தான் சேஃபு. இது சரியா வருமாப்பா? எல்லாம் சரியா வரும், உள்ளவையா. நீ சொன்ன சரிப்பா. அண்ணா ஓடிபி 4121. அண்ணா ஆன்லைன் பேமெண்ட்டு நான் பே பண்ணிட்டேன். சார் லோன் கிடைச்சிருமா? மேடம் எல்லாமே பேங்க் மேனேஜர் பார்த்து டிசைட் பண்ணுறதா மேடம். சார் இது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆச்சுன்னா சொல்லிடுங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது மேடம். ஆனால் முன்ன மாதிரி இப்போ பேங்க் கிடையாது மேடம். யாருக்கு சிபில் ஸ்கோரும் டாக்குமெண்ட்டு ப்ராப்பராக இருக்கோ அவங்க தான் மேம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் அப்ளை பண்ணியிருக்காரு, உங்களை கம்பேர் பண்ணும்போது அவருக்கு தான் பாசிபிலிட்டி ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் மேடம். உங்களால் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாதா? சாரி மேடம், என்னால் எதுவும் பண்ண முடியாது. யார் இது பெஸ்ட்டாக இருக்கோ அவங்கள தான் ப்ரிஃபர் பண்ண முடியும். சரி சார், இட்ஸ் ஓகே. எம்மா பேரு தாண்டா அஞ்சல, அவ கபில் பூந்துட்டாடா நெஞ்சில. உன்னாண்ட தான் நானு வந்து கெஞ்சல, ஆனா மாட்டிக்கின்னு தவிக்கிறேன் நிலவுல. தக்காளி பழமா புழிஞ்சிட்ட என்ன, மனச மீனாட்டா ஆஞ்சிட்ட பொண்ணு. புசுன்னு சீருற நாகினி போல, கழுகா சுத்திரண்டி உன் பின்னால. வாடி நீ வாடி என் குல்பி குல்பி, வாய கோணையத்தான் வச்சுக்கின்னு எடுக்கலாம் செல்ஃபி. வாடி நீ வாடி என் குல்பி குல்பி, வாய கோணையத்தான் வச்சுக்கின்னு எடுக்கலாம் செல்ஃபி. எம்மா பேரு தாண்டா அஞ்சல, அவ கபில் புதுட்டாடா நெஞ்சில. சூர்யா, ஆ, உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. உங்களுக்கு இந்த வீக்கே லோன் கிடைச்சிரும். ஆனா நான் மேனேஜரை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஐ எம் த மேனேஜர். சாரி. தட்ஸ் ஓகே. உங்களுக்கு இது சம்பந்தமா எந்த டவுட்னாலும் நீங்க எனக்கே கால் பண்ணலாம். என் நம்பர் எடுத்துக்கோங்க. ஷூர். உங்க நம்பர் 77326 2277. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கணும்னு நானே பர்சனலாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது சம்மந்தமாக எந்த டவுட்னாலும் வேற யாரையும் கால் பண்ண வேணாம். என்னை மட்டும் காண்டாக்ட் பண்ண போதும். கண்டிப்பா மற்ற நம்பரெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, நீங்கள் கிளம்பலாம். நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே, கால் பண்ணுங்க.
ஹலோ மேடம், சொல்லுங்க. பேங்க்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. இன்னைக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பெரியார் பார்க் வந்துருங்க. அங்க எல்லாத்தையும் பார்த்துடலாம். பார்க்கா? ஆமா, நான் இன்னைக்கு பேங்க் வரமாட்டேன். ஸோ நீங்க அங்க வந்தீங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு லோன் சாங்ஷன் பண்ணிடலாம். ஓ சரி மேடம், ஓகே நான் வந்துடுறேன். ஹாய், டாக்குமெண்ட்ஸ் பார்த்தலாம். இருக்கு. பேங்க்ல இருந்து கால் வந்துச்சா? பண்ணாங்க. நீங்க தான் எடுக்க வேணாம்னு சொன்னீங்களே மேடம், அதான் எடுக்கல. இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். ஓகே, எல்லாமே ஓகேவா இருக்கு. நாளைக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ மேடம். மேடம் உங்க பேரு? என் பேர் அஞ்சலி. அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. கிராமப்புறங்களில் பெரியவர்கள் சொல்லும் அருமையான வார்த்தைகள். இந்த வார்த்தைக்குத்தான் எத்தனை பெரிய அர்த்தம். பிறர் நம்மை கண்காணிக்க ஆரம்பித்து விட்டால் பின்பு அவர்களின் எண்ணங்களே நம்மை வழிநடத்தி செல்லுமாம். கண்காணிப்பவர்களின் பொறாமையே நம்மை குழியில் தள்ளி அழித்து விடுமாம். திருஷ்டி பரிகாரங்கள் 1000 செய்தாலும் அதன் மீது நம்பிக்கை கொண்டாலும் இந்த கலிகாலத்தில் நம்மை வாழ விடாமல் செய்வது சிலரின் பேராசையே. நல்லவர்களாக நாம் வாழ முயற்சித்தாலும் நம்மை வழிநடத்தி வருவது அடுத்தவர்களின் எண்ணம் தானே. இந்த உலகத்தில் சிறு சிறு அனுபவத்தால் செதுக்கப்பட்ட மனிதனின் செயல் என்னவாக இருக்கும் தெரியுமா? அமைதி, பொறுமை, நிதானம். இந்த 3ம் இல்லாத மனிதன்தான் சக மனிதர்களை நேசிக்க மறுக்கிறான், சக மனிதர்களை காக்க மறுக்கிறான். தான் வாழ்வதற்காக மனித உயிர்களை ஏணியாக்கி அவர்கள் மீது ஏற நினைக்கிறான். இங்கு பாதிக்கப்பட்ட உயிர் யார்? பழிவாங்கப்பட்ட உயிர் யார்? வாருங்கள் பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். என்னோட லோன் ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு மெசேஜ் வந்திருக்கு. ஆமாம் சார், உங்கள் லோன் வேற ஒருத்தருக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. சார், எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ரொசீஜரும் ப்ராப்பராக நான் பண்ணியிருக்கேன் சார். மேனேஜர் கூட இன்னைக்கு எனக்கு லோன் சாங்ஷன் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க சார். சார், உங்கள் லோன் ரிஜெக்ட் ஆனது காரணமே நீங்கள் மேனேஜர் நேரில் வந்து பார்க்காத மட்டும்தான். எவ்வளோதான் சார் நானும் உங்களை ஃபாலோ பண்ணுறது? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? சார், நான் அஞ்சலி மேடமை மீட் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். அஞ்சலி மேடமா? அது யார் சார்? பேங்க் மேனேஜர் சார். அசோக் குமார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எங்கள் பேங்க் மேனேஜர். சார், நேற்று கூட நான் மீட் பண்ணேன் சார். சார் சரி சார், நீங்கள் ஏன் கால் எடுக்க வேண்டியதானே சார்? என்னையே அவாய்ட் பண்ணீங்க சார்? இது உங்களுக்கு மட்டும் லாஸ் இல்லை சார், எனக்கும் தான் லாஸ். 1 மாசமா உங்களை ஃபாலோ பண்ணி எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சு கடைசியில் என் டார்கெட்டை என்னால் முடிக்க முடியல. ரொம்ப சாரி சார். பரவாயில்ல. யாருக்கு லோன் கிடைச்சிருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? காவியான்னு ஒருத்தவங்களுக்கு. காவியா, தேங்க்யூ சார். எவ்வளவு போய் சொல்லியிருக்கல நீ? உன் பேர் என்ன? அஞ்சலியா? காவியா. காவியா. சொல்லுங்க காவியா, இதை நீங்க தனியா பண்றீங்களா இல்ல குரூப்பா சேர்ந்து பண்றீங்களா? எவ்வளவு பேர் ஏமாத்திருக்கீங்க? போதும் ப்ளீஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. ஐ நோ சாரி டசன்ட் சால்வ் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஆனால் எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. ஒரு தங்கச்சி தான், அவளுக்கும் எதுவும் தெரியாது. ஹெல்ப் பண்ணுறதுக்கு சொந்தக்காரங்களும் யாரும் கிடையாது. இந்த லோனை வச்சு தான் என் லைஃபையே பில்ட் பண்ணணும். அதனால்
நான் உங்களுக்கு செஞ்ச தப்பு எனக்கு பெருசா தெரியல. அதுக்கும் சாரி. இவ்வளோ பண்ணிட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு கில்ட்டி ஃபீலே ஆகல? கில்ட் எல்லாம் இருக்கு சார். அதெல்லாம் எனக்கு இப்ப ரொம்ப சஃபஸ்டிகேட்டடா ஆயிடுச்சு. இதுவும் ஒரு கேவலமான பொய்ன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவீங்கன்னு புரிஞ்சிருச்சு. ஓகே சார், நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஆனா உண்மை இதுதான். இப்ப என்ன செய்யணும் நானு? உங்களை அப்படிலாம் சும்மா விட்டுட்டு போக முடியாது. நீங்க தானே பேங்க் மேனேஜர்னு சொல்லி பொய்யா நடிச்சீங்க. வாங்க, உண்மையான மேனேஜர்ட்ட உண்மையை சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணிட்டோம். சார், வாங்க சார் கொஞ்சம் மெதுவா பேசுங்க ப்ளீஸ். என் சிச்சுவேஷன் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இன்னும் நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பொய் சொல்லிட்டு இருப்பீங்க. நாங்க அதை நம்பிக்கிட்டு மூடிட்டு போகணும்ல? பொய்யெல்லாம் இல்ல சார். என் ஃபேமிலி பத்தி நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, உங்க தங்கச்சிய எனக்கு காட்டுங்க. அதுக்கப்புறம் எனக்கு இறக்கம் வருதான்னு பார்க்கலாம். உங்களுக்கு இறக்கம் வரணும்லாம் நான் இதை சொல்லல. ஹலோ, நானும் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கல. ஒண்ணு உங்க தங்கச்சியை காட்டி ப்ரூவ் பண்ணுங்க, இல்லாட்டி மேனேஜர்ட்ட வந்து உண்மையை சொல்லுங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். அதெல்லாம் முடியாதுங்க. என் தங்கச்சியை பார்த்தா விட்டுருவீங்கல்ல? ம், சரி, என் கூட வாங்க. ஒரு மனிதன் பெரிய சிக்கலில் மாட்டிய பின் அவனது அனுபவத்தால் அவன் தவறு செய்யும் சூழல் வந்தால், அந்த தவறால் விளைவு ஏற்பட்டால் அதிலிருந்து தப்பிக்க அவனது அனுபவமே அவனுக்கு பாடம் சொல்லித்தரும். இப்படித்தான் சமூகத்தில் பல பேர் பல கொலைகளை செய்துவிட்டு நல்ல பிள்ளைகளாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றிய தடயங்கள் மற்றவர்களுக்கு இறுதி வரை கிடைக்கப் போவதே இல்லை. இங்கு கொலை செய்தவன் யார், கொலை செய்ததற்கான காரணம் என்ன, அவனை பற்றிய தடயங்கள் கிடைக்குமா? வாருங்கள் பார்க்கலாம். என்னாச்சு? கார் ஆக்சிடென்ட். அப்பா அம்மா இவ கார்ல கோயிலுக்கு போயிட்டு இருந்தப்ப முன்னாடி இருந்த லாரியில மோதி அப்பாவும் அம்மாவும் ஃப்ரண்ட்ல இருந்தாங்க. 2 பேர் தலையும் நசுங்கி அந்த ஷாக்ல இருந்து இவ இன்னும் வெளியில வரல. ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்தீங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டேன். பட் பெருசா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. சாரி, உங்களை நான் ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டேன். பரவாயில்லைங்க, நான் பண்ணது அப்படி. சாரி. இனிமே எந்த ஹெல்ப் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ம், கண்டிப்பா. ஜனனியை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாமா? ஹாஸ்பிட்டலில் எப்படி பார்த்துப்பாங்கன்னு தெரியல. அதை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அங்கே நல்லா பார்த்துப்பாங்க. ஜனனியோட ட்ரீட்மெண்ட் செலவு பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு, அவர் அதெல்லாம் பார்த்துப்பார். ஒரு நிமிஷம், நான் பேசிடுறேன். ம். ஹலோ, ஹாய் ஃபாதர். எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, அவங்கள நீங்கள் அடாப்ட் பண்ணிப்பீங்களா? அவங்களுக்கு ஏஜ் ஒரு 23-24 இருக்கும். பெட்டர் நான் நேரில் அழைச்சிட்டு வந்துடுறேன் ஃபாதர். ஓகே ஃபாதர், தேங்க்யூ. ஃபாதர் கிட்ட பேசிட்டேன். நாளைக்கே ஜனனியை அட்மிட் பண்ணிடலாம். நிஜமாவா சொல்கிறீங்க? உங்கள் முன்னாடி தானே பேசினேன். என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டா இவளை யார் பார்த்துப்பாங்கன்னே தெரியாமல் இருந்தேன். இப்போ இதெல்லாம் நடக்கும்போது ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, பரவாயில்ல. அப்போ நான் கிளம்புறேன். சாரி, காலர் டியூன் ரிங் டோன்லாம் மாற்றணும். நல்ல வேளை என் பேர் அஞ்சலி இல்லை. சரி, வரேன். சரி, வாங்க. இறைவன் நமக்கு எத்தனையோ கொடைகளை கொடுத்திருக்கிறான். இந்த உலகை படைத்தது முதல் இந்த உலகில் வாழும் ஜீவராசிகளுக்கு தேவையான உணவு வரை அனைத்தையும் படைத்திருக்கிறான். எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்போதெல்லாம் இறைவன் அவதாரம் எடுக்கின்றான். அதுபோலத்தான் பலியாக்கப்பட்ட உயிர்கள் சில தருணங்களில் ஆத்மாவாக அவதாரம் எடுக்கின்றன.